தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் இன்று வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த நடந்து முடிந்த கூட்டம் இருக்குல்ல, மிக உற்சாகமாக இருந்துச்சு. பார்க்க நமக்கு பொதுமக்கள், அதாவது நான் பொதுமக்கள் பர்ஃபெக்ஷன்லேருந்து பார்க்குறேன், மற்ற நாளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதுக்கு ஏன் அந்த டிஃப்ரெண்ட் இருந்துச்சு? இந்த கூட்டத்தின் விளைவாக, இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தின் விளைவாக மக்களுக்கு என்ன கண்மையானுச்சு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவில் பேசின நிறைய பேர்கள் தற்போதுதான் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பேசின ஆதவர்ஜனாக இருக்கட்டும், அதுபோக அருண்ராஜ் ஐஏஎஸ்ஆக இருக்கட்டும், இதை மாதிரியான சில பேர் வந்து அரசியல் ஒரு பிரச்சனை இருக்கு, ஆளும் தரப்புல இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. இதற்கு முன்னாடியான கூட்டங்கள்ல அது இல்லை. முழுக்க முழுக்க தாவேக எவ்வளோ ஃபேமஸான கட்சி, தாவேக எவ்வளோ நல்ல கட்சி அப்படின்னு போயிட்டு இருக்கு. தவிர தற்போது மக்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை, அதை எடுத்து பேசுங்க சார், அப்போ தான் சார் மக்களுக்கு உங்களுக்கு மேலே நம்பிக்கை வரும் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். நம்மளுடைய நிறைய வீடியோக்குள்ள தாவேகாவில் இருக்கிற மிக முக்கிய பிரச்சனைகள் நம்ம என்ன பார்த்தோம்னா, என்ன பிரச்சனை மக்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாயால் சொன்னால் இது எல்லாருக்கும் சேரும். அது மூலமாக என்கிட்ட விஜய் ஒரு பிரச்சனை எடுத்து பேசினா அது உடனே தீர்த்து வைக்கிற அளவுக்கு நீங்கள் அரசு பயந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு சாதகமாக வச்சு நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு தான் சொன்னோம். அது மாதிரியாக தற்போது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம் தான். அதுபோக இந்த கூட்டத்தில் என்னென்ன பேசப்பட்டது, அதுபோக இந்த கூட்டத்தின் விளைவாக இந்த விஜய் அவர்களின் பேச்சு எப்படி இருந்தது, இந்த விஜய் பேச்சின் விளைவாக என்ன நடக்கப் போகிறது என்று விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் யங் தாத்தா. முதல்ல செங்கோட்டையன் அவருடைய பேச்சு. செங்கோட்டையன் ஒரு 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவருடைய ஸ்பீச் மூலம் குறை கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தாவேகாவில் ஒரு அரசியல் மையப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சு, ஒரு 50 ஆண்டுகால அனுபவம் பேசுதியான்னு சொல்லல, அந்த அளவுக்கு எப்பயுமே செங்கோட்டையன் அவருடைய பேச்சு இருக்கும். அந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் பேசின அந்த ஏன்னுட்டா இப்போ ஒரு விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க. அந்த விசில் சின்னத்தை பார்த்தே திமுக பயந்துட்டு இருக்கு. நாளை பின்ன எங்கேயாச்சும் போலீஸ் இலிசி யாராச்சும் விசில் ஊதுறது, கண்டக்டர் விசில் ஊதுறது பதிலாக மாற்றுவாங்க. அந்த அளவுக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டு இந்த அரசு ஒரு சின்னத்தை பார்த்து அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுபோக அவர் சொன்னதில் மிக முக்கியமாக என்னதுன்னா, இப்போ இடையில நடந்துருக்குள்ள அந்த பிரச்சனை விசில் அடிக்கிறது, எங்கே பார்த்தாலும் விசில் அடிக்கிறாங்க, ரோட்டில் நின்று விசில் அடிக்கிறாங்கன்ட்டு. அதை வந்து செங்கோட்டையன் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய தொண்டர்களுக்கு மிக சூப்பராக கன்வே பண்ணியிருந்தார். தூங்கிக்கிட்டு இருக்கவங்க போயிட்டு வயதானவங்க பக்கத்தில் நின்று விசில் அடிக்காதீங்க, அவங்க எரிச்சல் ஆகிடுவாங்க, அப்போ அடுத்தடுத்து நமக்கு ஓட்டு போயிடும், ஓட்டு போட மாட்டாங்க அவங்க, நமக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படின்னு கரெக்டாக சொன்னார். இது மாதிரி தன்னோட கட்சியில் இருக்கிற பிரச்சனையை ஒரு சுதந்திரமாக எடுத்து சொல்கிற அளவுக்கு அந்த கட்சி ஜனநாயகமாக இருக்குங்கிறதே பெரிய சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு திமுகவிலையோ இல்லைன்னா அதிமுகவிலையோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது முட்டு கொடுக்க தான் பார்ப்பாங்க. ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்கன்னா அது முட்டு கொடுக்குற வேலையை பார்ப்பாங்க. பரவாயில்ல, செங்கோட்டையன் மாதிரி ஒரு அரசியல் முதிர்ந்த ஒரு நபர் அதை மேடையில், எத்தனை கோடி மக்கள் பார்க்குற மேடையில் இப்படி பண்ணாதீங்கப்பான்னு அறிவுரை சொல்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அது கேட்கும் இடத்துல தான் தாவேகா தோழர்கள் இருக்கிறாங்கள, இது ஒரு நல்ல விஷயம். சிடிஆர் நிர்மல்குமார், சிடிஆர் பேச்சு எப்பயுமே சரி ஒரு அரசியல் மயமாகவே இருக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவே பேசிட்டு இருப்பார். சும்மா எப்பொழுதும் வந்து நான் விஜய் துதிப்பாடுறங்கிற பேரெல்லாம் இருக்கே இருக்காது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு அதுக்கு நேரடியாக மக்கள் பிரச்சனைக்கு வந்துடுறார். அதில் மிக சூப்பராக என்னன்னா, தற்பொழுது எல்லா இடங்களிலும் மது அதிகமாக இருக்குது, இந்த குட்கா அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணார்னா, போன ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்துக்குள்ளே இந்த குட்காவை கொண்டு வச்சு குட்கா தமிழ்நாடு முழுக்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. இப்போ உங்கள் ஆட்சி காலத்தில் எங்கே பார்த்தாலும் குட்கா இருக்குது சார், ஸ்கூல் படிக்கிற ஸ்கூலில் பசங்க யூஸ் பண்ணுறானுங்க, அதுக்கு நீ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும். ஆசிரியர்கள் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்குது, அவங்களுக்கு இன்னும் வேலை போடலை, நிறைய ஆசிரியர்கள் ஏமாந்துருக்குறாங்க, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் பல ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுபோக தூய்மை பணியாளர்களை நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் நீங்கள் எதுக்கு வெளியே விட்டுறீங்க? நீங்கள் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அந்த ஸ்லட்ஜ் இருக்குல்ல, அந்த ஸ்லட்ஜை நீங்கள் கொண்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு தனியாருக்கு விட்டுறீங்க, ப்ரைவேட்டில் விட்றீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அதில் வேலை செய்கிற தொழிலாளர்களை, தமிழக தொழிலாளர்களை நீங்கள் ப்ரைவேட்டில் கொடுக்குறீங்க, அதுவே தப்பு, அவர்களுக்கு நீங்கள் இழைக்கிற அநீதி அப்படின்னு தூய்மை பணியாளர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கிய பிரச்சனைகளை சிடிஆர் எடுத்து பேசுறது ரொம்ப சிறப்பு. அப்படி தான் இருக்கணும் ஒரு செயல் கூட்டம் அப்படின்னா. அங்கே இருக்கிற அந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பிரச்சனையை கன்வே பண்ணுங்க. சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் நாளைக்கு மக்கள் இடத்துல அவங்க போய் எடுத்து சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மிக சிறப்பாக சிடிஆர் அவர்கள் பேச்சு இருந்துச்சு. அடுத்தது சிடிஆர் பேச்சிலே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பேச்சாக இருந்தது பார்த்தீங்கன்னா, கே நேரு போட்டு வாரி விட்டாப்பில். தாவேகாவில் ஒரு சீனியர் இல்லைன்னு நீங்கள் ஏங்களை சொல்லிட்டு இருக்கீங்களே, திமுகவில் ஒரு சீனியர் இருக்கிறாரு கே நேரு, பல கோடி ரூபாய் அடித்து வச்சிருக்கிறாரு. 365 கோடி ரூபாய் ஊழல் செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. இடி என்ன பண்ணியிருக்கு, தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கு, அவர் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடவே இல்லை. அதை மென்ஷன் பண்ணது ரொம்ப சூப்பர். அடுத்ததாக அருண்ராஜ் ஐஏஎஸ், அவர்
அருண்ராஜ் ஐயரஸ் எப்போ பேசலாம்னு சரி ஒரு விஷயத்தை கரெக்டாக பிடிச்சி வச்சுருவாரு. டிஜிபி இன்று தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் டிஜிபி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக டிஜிபி இல்லாமல் ஒரு பொறுப்பு டிஜிபியின் கீழ் தமிழகம் எங்கேதான் இதுதான். பல மாநிலங்களே இப்போ தொத்த ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு முதலமைச்சருடைய மிகப்பெரிய தோல்வியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அப்படி அமைதி பூங்காவாக இருக்குன்றோம்ல, அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா காவல்துறையினர். அந்த காவல்துறையில் டிஜிபி மெயின் பர்சன் டிஜிபியே இன்னும் போடாமல் இந்த வெங்கட்ராமன் அவர்களை வந்து பொறுப்பு டிஜிபி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதான் ஒரு மிக சூப்பராக சுட்டி காட்டினாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஆதவ அர்ஜுனா, உயர்ந்த மனிதர். ஆதவ அர்ஜுனா எப்படி பேசணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டைரக்ட் அட்டாக்கு டிஎம்கே. இந்த வாட்டி விசிக்கு சும்மா இல்லை, நீ அடியாளன்னு கேட்டு விட்டாப்ல. திருமாவளவனை பார்த்து நீ அடியாள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல அவசியமே இல்லை. ஏன்ட்டா 20 பேர் கொண்ட ஒரு கட்சியில் உள்ளவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல தேவைன்ட்டாரு. உங்கள் கட்சியில் உள்ளவங்க ஆல்ரெடி என் கட்சிக்கு வந்துட்டாயா, தேவைக்காக குடிச்சிட்டாங்க எல்லாரும், உங்கள் கட்சியில் ஒருத்தனும் இல்லை, 20 பேர் வச்சுட்டு நீ வாழாட்டின்னு இருக்கிற அப்படின்னு ஆதவ அர்ஜுனா டைரக்ட் அட்டாக்கும் திருமாவளவன். நீ என்னன்னாலும் என்னை திட்டிடுங்கண்ணே, நான் உங்கள் கட்சியாக தான் வந்தேன், இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு. நீங்கள் திமுகவுக்கு சமரசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், சாமரம் வீசி கொண்டிருக்கிறீர்கள். அதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. பல வாரியான இந்த சமுதாயத்தில் இந்த தமிழ்நாட்டில் கடந்த 4-5 ஆண்டுகளாக தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, அதை பார்த்து வெம்பி அந்த மக்கள் தற்பொழுது தாவேக பக்கம் நகர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத ரொம்ப கிளியராக சூப்பராக கன்வே பண்ணிட்டார் ஆதவ அர்ஜுனா. அது இல்லாமல் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அந்த காலகாலமாக தொட்டு வருவாங்க. அது போக புதுசாக ஒரு இன்மை நீதி, அவர் ஏன் அழுகுறாருன்னே தெரில, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இப்போ தான் அழுது நிற்கிறாப்பல அப்படின்னு சொன்னது டைரக்ட் அட்டாக் டு டிஎம்கே. அதே மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா ஸ்பீச்சு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்றைய கூட்டத்தில். அதற்கு பிறகு கடைசியாக விஜய் அவர்களுடைய பேச்சு. விஜய் அவர்களுடைய பேச்சு கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிக்கிட்டே இருந்தார் தன்னுடைய பேச்சு லெவலை. அதுக்கு பிறகு இன்னுமே நல்லா மெருகேற்றுவார் நாங்களாம் எதிர்பார்த்தேன். அஸ் அ பர்சன் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் விஜய் அவர்கள் இதோட சூப்பரான பேச்சு பேச போகிறார் அப்படின்னு. பட் விஜயோட ஸ்பீச் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னாட்டா விஜய் நமக்கு அப்படி தான் அறிமுகமே. ஏன்னாட்டா ஒரு வைகோ அப்படின்னா வைகோ தெரியும், வைகோ எடுத்தால் எப்படி பேசுவாங்களோ நமக்கு தெரியும். இன்றைக்கி நாஞ்சில் சம்பத் அவர் பேசினார், நாஞ்சில் சம்பத் எப்படி பேச நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் நமக்கு பழக்கம்னா சும்மா நம்ம சினிமாவில் தானே நம்ம பார்த்துருக்கோம் விஜய் அவர்களை. அதில் பேசியே விஜய் இப்படி பேசுறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்ட்டா புதுசாக விஜய் வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு அன்பு சகோதரர்களே, அன்பு நிர்வாகிகளே, பொதுச் செயலாளர் அவர்களே அப்படின்லாம் பேசினா நமக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா விஜய் நம்ம அப்படி பார்த்தது கிடையாது. அவர் சாதாரணமாக என்னோட பேச்சை தொடங்கினார். விஜய் அவர்கள்லாம் வந்து அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனையை ஊர்ந்து கவனிச்சிருக்கிறார். அவருக்கு புரியுது தாவேக்கால ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது புரியுதுங்கிறது அவருடைய பேச்சில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு தான் பார்க்கலாம். ஏன்ட்டா விஜய் அவருடைய பேச்சில் கிளியர் மெசேஜ் டு அந்த நிர்வாகிகள், அந்த செயல் வீரர்கள், அந்த கூட்டத்தில் இருக்க சில முக்கிய நிர்வாகிகளுக்கு. ஏன் நிர்வாகிகள் அனைவரும் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொன்னார் விஜய். அதன் பிறகு இன்னொன்று சொன்னார், சுதந்திரமாக செயல்பட விடணும். யார் வர செயல்பட விடணும்? சில பேர் சுதந்திரமாக செயல்படுறவங்கள சில பேர் தடுக்கிறாங்க. சில நிர்வாகிகள் தாவேக்காவில் உள்ள சில நிர்வாகிகளே தடுக்கிறாங்கங்கிற பேச்சு நிறைய இருந்துச்சு. ஏன்ட்டா அவரை தாண்டி தான் நான் போகணுமா, இவரை தாண்டி தான் நான் போகணுமா, நீ என்ன விட பெரிய ஆள் ஆகிடுவியாங்கிற பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அவங்கள சுதந்திரமாக செயல்படுங்க, நீங்கள் செயல்பட விடுங்க அப்படிங்கிறது சூப்பராக கன்வே பண்ணார். அவர் தாவேக்காவில் உள்ள பிரச்சனையை உணர்ந்து இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். அதற்கு பிறகு நேர்மையாக செயல்படுங்கள். சில நிர்வாகிகள் சில தலைவர்கள் வந்து டிவிக்கேல உள்ளவங்க, சில பகுதிகளில் உள்ள செயலாளர்கள் பணம் வாங்கிட்டு தான் அதாவது பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிறைய இது வந்துச்சு. அது விஜயகாந்துக்கு போயிருக்கலாம். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேர்மையாக செயல்படுங்கள், உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன், இந்த கட்சி வெற்றி அடைவதற்கு நீங்கள் முக்கிய காரணமாக இருக்கட்டும், நீங்கள் அனைவரும் உண்மையாக ஒற்றுமையாக செயல்படுங்கள். இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஹிண்ட். ஒற்றுமையாக செயல்படுங்க. ஏன்ட்டா சில பேர் பிரிஞ்சு கிடக்குறீங்க, சில பிரச்சனைகள் வரத்தாது, அது எல்லா கட்சியிலும் வர்றாங்க. விஜய் கட்சியில் தாவேக்கால் ஒரு பிரச்சனைனா ஊதி பெருசாக்கி விட்டுறது. ஏன்டா திமுக இந்த பிரச்சனை இல்லையா, அதிமுக இந்த பிரச்சனை இல்லையா, சின்ன சின்ன கட்சிகள் இல்லையா, அவ்வளவு ஏன் நாம் தமிழர் கட்சியில் நேரடியாக ஒரு தொண்டர் ஃபோன் பண்ணி நேரடியாக இருக்குது சீமான் அவர்களுக்கு ஒரு வேட்பாளர் அறிக்கையில் ஒரு பிரச்சனை வருது. இல்லைங்க களத்தில் அவங்க தாங்க பணி செஞ்சுருக்காங்க, அவங்கள போடாமல் நீங்கள் இவங்களை போட்டிருக்கீங்க என்ன அப்படிங்கிறது தலைவர் ஒரு கெட்ட வார்த்தை திட்டு வைடா போன அப்படின்னு சொல்லிட்டா. இல்லை அதெல்லாம் நம்ம பார்த்தோம். தாவேக்கா மாதிரியான ஒரு புதிய கட்சிக்கு, அது பிரம்மாண்டமான உழவு மக்கள் செல்வாக்கு கொண்ட கட்சியில் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இது எல்லா கட்சியும் இதை சும்மா பெருசாக்கிட்டு இருக்கீங்களா. விஜய் அவர்கள் தெளிவாக அவருடைய தொண்டர்களுக்கு கன்வே பண்ணுறாரு, எல்லாம் நேர்மையாக செயல்படுங்க, ஒற்றுமையாக செயல்படுங்க அப்படின்னு. இது வந்து இது பேசினவங்களே விஜய் ஸ்பீச் தான் யாருக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ணுமோ அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பேச்சு உண்மையிலே தாவேக்காவில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து பேசியிருக்கார் விஜய். அதற்கு பிறகு வேலு நாச்சியாரோட மென்ஷன் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்னடா அதனுடைய கட்சியோட
கொள்கை தலைவர்கள் ஒருவரான வேலு நாச்சியார் எப்படி தன் படைபலங்களை சின்ன மருது பெரிய மருது அவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு எப்படி தன்னுடைய நாட்டை மீட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அதே மாதிரி நம்ம கட்சி இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கிறோம். நம்ம ஒரு முக்கியமான நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த நாட்டை நம்ம மறுபடியும் பிடிக்கணும்னா, அந்த தமிழ்நாட்டை நம்ம ஆளணும்னா பெரிய மருதும் சின்ன மருதுகளும் தேவை, நட்பு சக்திகள் தேவை. அதனால அவர்களெல்லாம் கூட்டணி கட்சியாக இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அந்த பெரிய மருதும் நீங்கள் தான், சின்ன மருதும் நீங்கள் தான், உங்களை மாதிரி ஆட்கள் தான் நம்ம கட்சிக்கு நட்பு சக்தியாக இருந்து நம்ம கட்சியை கரை சேர்க்கணும் அப்படின்னு எழுந்து நின்று விஜய் அவர்கள் அவங்கள நம்புற மாதிரி இல்லைடா, எழுந்து நின்று வாக்குறுதி கொடுங்க எனக்கு என்று விஜய் அவர்கள் எழுந்து நின்று உறுதிமொழியேற்றார்கள். இந்த 2026 எலெக்ஷனில் ஒற்றுமையாக இருந்து சத்தியமாக எல்லோரும் வெற்றி பெற நாங்கள் பாடுபடும். இன்னைக்கு 3 மாத காலம் தான் இருக்கு. அதனால வெற்றி பெற நீங்கள் எல்லாருமே பாடுபடணும் அப்படின்னு விஜய் அவர்கள் கட்டன் ரைட்டா தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய நிர்வாகிகளுக்கு வலியுறுத்திருக்காங்க. ஏன்டா இன்னொரு 3 மாத காலம் தான் இருக்கு, அதற்குள்ள தன்னுடைய அந்த கட்சியை மக்களிடத்துல கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சூப்பராக சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு விஜய் அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு பேச்சில் என்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு. ஏனென்றால் விஜய் அவர்கள் ஒரு பல மாதங்களுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் தோன்றியிருக்கிறார். ஏன்னா மற்ற கட்சி மாதிரி கிடையாது, மற்ற எல்லா தலைவர்களும் வராங்க போகிறாங்க, நம்ம டிவியில் பார்க்குறோம். விஜய் அவர்கள் வரைய மாட்டேங்கிறாரு, அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. விஜய் அவர்கள் பல நாட்கள் ஆகிட்டு அதுக்கு பிறகு இன்றைக்கி தான் மறுபடியும் மக்கள் மத்தியில் தோன்றியிருக்கிறார். இது ஒரு அரசியல் தலைவருக்கு ஏற்றதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா அது சரிதான். ஏன்டா விஜய் அவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும்ல. ஏன்டா இன்றைக்கி ஒரு அளவில் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க விஜயை. அந்த கனெக்டை ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்களில் விஜய் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் விட்டாரோ அப்படிங்கிற வருத்தம் எனக்கு பர்சனலாக இருக்குது. ஏன்டா கவின் படுகொலையில் விஜய் அவர்கள் மௌனத்திருந்தார். அது என்ன காரணம்னு எனக்கு சரியாக தெரியல. அன்னைக்கு ஒரு தலித் இளைஞருக்கு நடந்த கொடூரத்துக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியலை, பேசலை. அதுக்கு பிறகு திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டு தன்னுடைய தொண்டர்களுக்காவது அவர் கன்வே பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீ அந்த பக்கம் நின்று இல்லை இந்த பக்கம் நின்று அப்படின்னு கன்வே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். விஜய் அவர்கள் அதில் மௌனித்திருந்தார். ஏன்னாட்டா அது ஒரு ஜாதிய பிரச்சனை, இது ஒரு மத பிரச்சனை, அதில் நான் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. இந்த அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், அதை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எப்படி புரியலை. அவரோட ஸ்ட்ராட்டஜி அவர் மைண்டில் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அவசியமும் கிடையாது. பட் விஜய் அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணி நல்லா இருந்திருக்கும். இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த செவிலியர் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் இன்னைக்கு குண்டு கட்டா தரன்னு எடுத்துகிட்டு போகிறது, அதே மாதிரியான சமூக பிரச்சனைகளுக்கு விஜய் சைட்லேருந்து எந்த ஒரு அறிக்கை வரல, ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கலாம். அந்த டைமில் ஏற்கனவே பேசியிருக்கிறார், ஏற்கனவே ஒரு இடத்துல அறிக்கை விட்டுருக்க, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த டைம் பீக் பீரியட் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா கவனம் பெற்றுருக்கும். இந்த ஆசிரியர்கள் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு 6 அரசு மேலே ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் இன்னைக்கு தாவேக்காக இந்த ஓட்டை ஃபுல்லாக தாவேக்காக கொண்டு வரதுக்கு மிக முக்கிய ஒரு சான்ஸ் கிடச்சதில்ல. அதெல்லாம் விஜய் அவர் நழுவ விட்டுட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. இந்த கூட்டத்தில் கூட விஜய் அவருடைய பேச்சு கண்டிப்பாக மெருகேற்றி நல்லா பேசியிருக்கிறார். தன்னுடைய நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் அதுபோக பொதுமக்களுக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்கார். நான் வர்றேன், நான் உங்களுக்கு நல்லது செய்ய தான் வர்றேன். ஏன்ட்டா கெரியரின் உச்சத்தை கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன்னா எதுக்கு? எனக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு நல்லது செய்யுங்கிற ஒரே ஒரு மனப்பான்மையில் நான் வந்திருக்கிறேன். இந்த விஜய் ஒரு பைசா ₹1 எந்த ஒரு லஞ்சமாகவும் எங்கள் ஆட்சியில் நடக்காது, அது எங்களுக்கு தேவையே கிடையாது, ஊழலற்ற நல்ல ஆட்சியை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சத்திய வாக்குறுதி கொடுத்துக்கிறேன். இந்த கூட்டத்தில் இருந்து விஜய் இன்னும் ஒரு 3 மாதம் காலம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த கட்சி இப்போ தான் இந்த பூத் லெவலில் உள்ள ஏஜென்சிஸ், மாவட்ட நிர்வாகிகள், அதுபோக கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தில்ல, உங்கள் ஊரில் ஒரு கிளை செயலாளர் பேர் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரியாது. ஏன்டா அந்த வேலை இப்போ மும்முரம் போயிட்டு. ஏன்டா 1 மாத காலம் விஜய் அவர்கள் மிக முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணது என்னென்னா இந்த பூத் லெவலில் உள்ள ஏஜென்சிஸ், அதுபோக மாவட்ட அதாவது ஊராக உள்ள கிளை செயலாளர்கள், ஒவ்வொரு ஊராட்சி செயலாளர்களுக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு 3.5 லட்சம் பதவிகள் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. ஊராட்சி செயலாளர்களிலிருந்து வார்டு செயலாளர் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு 1 லட்சம் பதவி போடுறதுக்காக தயாராக இருக்கு. இன்னொரு 2-3 நாளில் போட்டுருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தாவேகா இந்த தமிழக வெற்றி கழகம் 2026 எலெக்ஷனை நோக்கி புயல் வேகத்தில் நகர தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்னும் 3 மாத காலத்துக்குள்ள இந்த பிரச்சார பயணத்தை ஸ்டார்ட் பண்ணது பிறகு கண்டிப்பாக பெரிய அளவில் ஒரு விஜய் என்றாலே சுனாமியாக மாறும். இப்போ எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அது சுனாமியாக மாறுனுச்சுன்னா 2026 இந்த தாவேகா எந்த மாதிரியான அதிர்வுகளை ஏற்படுத்த போது, எத்தனை தொகுதிகளை அது ஆட்கொள்ள போகிறது, ஒருவேளை ஆட்சி அமைச்சிட்டுனா என்னன்னு நீ கொடுத்த ஒரு கால்குலேஷன் படி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது.
ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ஓட்டு தான் 2.5 கோடி ஓட்டர் ஐடி இருக்குது இருக்குங்க, குடும்ப அட்டை இருக்குது. அதுலேருந்து ஒரு ஓட்டு நாங்கள் பிரிச்சுட்டாலும் 2.5 கோடி ஓட்டு எங்களுக்கு வந்துருங்க. அதில் 1/2 கோடி விட்டு 2 கோடி ஓட்டு வந்துருமா இல்லையா? அதே மோர் தென் 35% அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது 2026 எலெக்ஷன் தெரிஞ்சுவிடும். சரி, விஜய் அவர்களின் பேச்சு எப்படி இருந்துச்சு? 2026 விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா அப்படிங்கிற உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அடுத்ததாக விஜய் அவர்கள் நேரடியாக அந்த விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தினது பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு. இதை விஜய் கையில் கொண்டாந்து காட்டும் போது இன்னும் பெரிய அளவில் தெரியாதவர்களோட இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால விஜய் கையில் அந்த விசில் சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும், விஜயே விசில் எடுத்து ஊதுறதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அது எளிய மக்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னாட்டா அந்த மனையில் தானே பசங்க இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது விசில் சத்தம் பறந்துக்கிட்டே இருக்கு, விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என் பசங்க. அப்படிங்கும்போது அதே மாதிரி ஒரு தலைவன் தானே, நான் வேற என் தலைவன் வேற கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் இந்த விசில் அடித்து ஊதுனது சூப்பராக இருந்துச்சு. தலைவன் காதெல்லாம் பொத்த ஆரம்பிச்சுட்டாப்புல, அந்த அளவுக்கு விசில் சத்தம் பறந்துச்சு. அதற்கு பிறகு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு அழுத்தம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் வாயிலே சொன்னது. அழுத்தமா? அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான், இந்த ஆள் அப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு பேசினால ஒரு மாதிரியான அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் என்ன விஜய் என்ன கன்வே பண்ணுறாருன்னா, மக்களுக்கு அழுத்தம் இருக்குன்னு அதை சொல்கிறாங்கிற மாதிரி கன்வே பண்ணார். என்ன அழுத்தங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிபிஐயை வைத்து மத்திய அரசு அழுத்து கொண்டிருக்கிறது. இந்த விஜய் மேலே இந்த பொய்யும் புரட்டும் தன்னுடைய இந்த டேடி மீடியாக்களை வச்சுக்கிட்டு விஜயர்களை மாநில அரசு அழுத்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நான் என் கால் தூசுக்கு சமமாக நான் கருதுகிறேன். அவ்வளோதான் தூக்கி போட்டு எனக்கு என்ன தேவை, என் கட்சிக்கு என்ன தேவை, என் தொண்டர்களுக்கு என்ன தேவை, என் மக்களுக்கு என்ன தேவை, அதை நோக்கி நான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். 2026 நான் உங்களை சந்திக்கிறேன்னு சூப்பராக கிளியராக சொல்லிட்டார். வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.